ஏம்மா நேற்றும் இன்னைக்குமா எடுத்த வீடியோ தான் இது பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நேற்று வீடியோ போடலை பற்றிலாம் எங்கள் வீட்டுக்காரவிட்ட இந்த குழம்பு மிச்சம் இருக்குது, அதை மூடி ஃப்ரிட்ஜில் வைங்க அப்படின்னு நைட்டு சொன்னேன். உடம்பு முடியாதனால தான் சொன்னேன். அவ எப்படிப்பட்ட மூடி எடுத்து மூடியிருக்கா பற்றிலாம் ஒரு கரெக்டான மூடி எடுத்து மூட தெரியாதம்மா. யாப்பாச்சே, ஒரு ஆம்பளைகிட்ட வேலையை சொன்னால் அது எப்படி அரைங்குறையமாக செய்துங்க பற்றிலாம். நம்மளே செய்வோம், ஆனால் அந்த உடம்பு முடியாதனால தானே செய்ய சொல்லுதோம். அதுவே எப்படி அரைங்குறையமாக செஞ்சு வைக்குதுங்க. ஒன்றும் செய்ய முடியாது, திருத்தவே முடியாது. இது கோதுமையை போன மாதமும் இந்த மாதமும் இல்லை, கோதுமையை க்ளீன் பண்ணேன்னா இது க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 100 தும்மல் வந்திருக்கும். ஒரு 2 லிட்டர் தண்ணி மூக்கிலேருந்து வந்திருக்கும். என் அம்மா இந்த ரேஷன் கடையில் கொடுக்க கோதுமை க்ளீனாக இருக்குது, எப்படியும் கல் குப்பைலாம் இருக்க தானே செய்யுது, நம்ம தானே க்ளீன் பண்ணணும், அதுக்குன்னு மிஷினாக வச்சுருக்கு வீட்டில், சொல்லுங்கள் பார்ப்போம். அதை க்ளீன் பண்ணால் இப்படி ஆகுது. அது 2 நாளைக்கு அந்த சளி 2 நாளைக்கு போகுது. நைட்டு வேறு மூச்சு அடைச்சிக்கிடுமா. அதுக்கப்புறம் பகலில் மூக்கு வடிய வடிய துண்டில் தொடச்சிக்கிட்டு இருக்கணும். ஒரு 2 கிலோ கோதுமையை க்ளீன் பண்ண என்ன பாடுபட வேண்டியிருக்கு பற்றிலாம். அதுக்கப்புறம் இந்த இட்லி கொப்பரையில் இட்லி அவிச்சு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சப்பாத்தி அவிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களா? யாரும் வச்சுருக்க மாட்டான், ஆனால் நான் அவிப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நேற்றுள்ள சப்பாத்தி பார்த்துக்கிடுங்க. இது நேற்றுள்ள சப்பாத்தியா, அது தோசைக்கல்லில் போட்டு எடுத்தேன் சூடு பண்ணலான்ட்டு. ஆனால் அவ்வளோ ஒன்றும் சாஃப்டாக இல்லை. ஆனால் இது இட்லி கொப்பரையில் அவிச்சோன்னே எப்பா அப்பம் சுட்டு சப்பாத்தி கூட அப்படி இருக்காது சாஃப்டாக, அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. பேப்பர் மாதிரி ஆகிட்டு சூப்பராக ஆகிட்டு, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்னா எப்படியாச்சும். இன்றைக்கி காலையில் சாப்பாடு வீடியோ போடலை, ஏன் தெரியுமா? கிண்டுனது ஒரே ஒரு தக்காளி சோறு தான், உடம்பு முடியலை, கூட்டு ஒன்றும் வைக்கலை. எதையாவது ஒரு அப்பளத்தை பொறிச்சு சாப்பிட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சாப்பாடு இறங்கலை. அன்றைக்கி பிள்ளைகள் தான் சாப்பிட்டுட்டு நடந்துச்சு பாவம் அப்பளம் பொறிச்சு, அதனால தான் சாப்பாடு வீடியோ போடல. நைட்டுக்குமே அதே தக்காளி சோறு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெய் கொஞ்சம் ஒரு ஃப்ரீசரில் தான் நம்ம ஆடை சேர்த்து வைப்போம். அதுக்கப்புறம் நெய் காய்ச்சோன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு காய்ச்சுவோம். ஆனால் இந்த ஆடையை எடுத்து வச்சு என்னன்னா 1 வாரம் ஆகிட்டு. அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது. ஆனால் ஆடை எடுத்தால் வருமானு பார்த்தேன், நல்லா அந்த வெண்ணெய் திரண்டு வந்துட்டு பரவாயில்ல, அது தூரையாக போட அப்படின்னு நான் நெய் காய்ச்சிட்டு இருக்கேன். ஆனால் அந்த நெய் நல்லா இருக்குமா, யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் இந்த வெண்ணெயை எடுத்துகிட்டு மோரை யூஸ் பண்ணுவேன் மறுநாளைக்கு, நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி. ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்தோடனே நான் மோரை தூர ஊற்றிட்டேன், நெய்யை மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அதுவுமே முருங்கைக்கீரை இல்லை, அந்த நெய்யை ஏதோ பண்ணுறதுக்கு செய்வாவல்ல, அதுக்கு முருங்கைக்கீரை இல்லை, கருவேப்பிலை தான் ஒன்று பறிச்சுட்டு வந்திருக்கேன். எது இருக்கோ அதை தானே போட முடியும். முருங்கைக்கீரை பறிக்கணும்னா இப்போ ஆள் தேடணும், நைட் நேரத்தில் எங்கே போய் ஆள் தேட சொல்லுங்கள். அதான் கருவேப்பிலையை போட்டு இன்றைக்கி வேலை அவ்வளோதான் முடிஞ்சிட்டுன்னு, அவ்வளோதான் வீடியோ.